ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். ஓகேவா? இன்றைக்கி வந்து வீட்டில் தான் சும்மா உட்காந்துருந்தேன் பார்த்துக்கோங்க. ஸ்விக்கி ஓட்டலை. திடீர்னு பார்த்தீங்கன்னா மணி 8 மணிக்கு ஸ்விக்கிலேருந்து கால் பண்ணி, அதாவது கம்ப்யூட்டர் கால் கிடையாது, நார்மல் கால் தான். ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, ஓட்டுங்க ப்ரோ அப்படின்னாங்க. ஸோ ஓட்டலான்ட்டு ஆன் பண்ணேன். மணி 8 மணிக்கு ஆன் பண்ணேன். மொதல் ஆர்டரே பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் உள்ள ஃபீனிக்ஸ் மால் ஆர்டர் போட்டாங்க. அங்கே தான் உட்காந்துருக்கேன். ஒரு ஆர்டரு மணி 8:30 மணி ஆகப்போகுது, இன்னும் வந்து கிடைக்கல. ஓகேவா? இது வீட்டில் இருந்தாலும் ஒன்று தான், இங்கேருந்து இருக்கிறதும் ஒன்று தான். அப்படி தான் தோணுது மனசுக்கு. ஆர்டர் தான் போட்டாங்க, ஒரு ரெடியாகிற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போட்டால் நல்லா இருந்திருக்கும். சரி பார்ப்போம். அந்த ஆர்டர் எப்போ தான் பிக் பண்ண போனால் எனக்கே தெரில. வீட்டில் இருந்தால் ஓட்டாமல் சும்மா இருக்குமே தோணுது. சரி இங்கே ஓட்டலான்னு வந்தால் மொதல் ஆர்டரே இந்த மாதிரி லேட்டாகிற கடையத்துக்கு போட்டு விட்றாங்க. இன்னும் ஃபுட் ரெடியே ஆகலை நண்பா. டைம் பாருங்கள், மணி 8:29 காட்டுதா. அதே மாதிரி இன்னும் நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன்ல, இது ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்டர் கூட எடுக்கலான்ட்டு வருங்க. ஏர்னிங் 0 இருக்கா, இப்போ தான் லாகின் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து ஷிஃப்ட் இன்கம்ப்ளீட் தான் வரும். இப்போ தான் ஃபுட் ரெடி வந்திருக்கு, இன்னும் ஆர்டர் நமக்கு வரணும். ஓகேவா? 16 நிமிஷம் கழிச்சு ஃபுட் ரெடி வந்திருக்கா. இப்போ நம்ம கீழே உட்காந்துருக்கோம், இன்னும் ஃபுட்டு வரல. ட்ராப்பு பக்கம்தான், கொடுத்த மேப் காட்டும். டெலிவரி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஆர்டரை. ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டேன். என்னென்னா 50 ரூபா லாக்கில் தான் இருக்குது. இந்த 50 ரூபா வருமா வராதா அப்படின்ட்டு தெரியல. 11 மணிக்கு அப்புறம் தான் பார்த்தா தெரியும் வருதா வரலையான்ட்டு. வரலைன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குங்கிறீங்க? அதில் வெறும் 31 ரூபா கிடைக்கும். பார்த்துருவோம். இதே சம்பவம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஆர்டர் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரே பிளாக்கில் வந்து 2 பிரிவாக இருந்திருக்கு. நேம் சரோஜா பிளாக்கு. சரோஜாவில் வந்து நம்பர் 17. அது ஏபி மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க. நான் வேறு இதில் போய்ட்டு செக் பண்ணிட்டு இன்னொரு இதில் போய்ட்டு மறுபடியும் திரும்பி ரிட்டன் வந்தேன். சரி பார்ப்போம், இந்த 50 ரூபா கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மணி 10 ஆகுது. பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிக்கப் போடுறான். எங்கே போய் ஆலந்தூர் உள்ள போய் பிக்கப் பண்ணி ட்ராப் பார்த்தீங்கன்னா வேலைச்சேரி தான். ஆனால் இதில் என்னென்னா அக்செப்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். மணி 10 கரெக்டாக ஆகுதா. கோ ஹோமில் போய்ட்டு 8 மணிக்கு நம்ம ஆன் பண்ணோமா, எவ்வளோ ஆன் பண்ணிக்க மட்டும் காமிக்கிறவங்ககிட்ட. இந்த 194 + 200 மொத்தம் 394 ரூபா. ஆனால் இந்த 200 லாக்கில் தான் இருக்குது. 11 மணி ஆனதுக்கப்புறம் இந்த 200 ஆட் ஆச்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டு ஓட்டலை வச்சு எடுத்து நம்மளை ஏமாற்றினா வச்சுக்கலாம், கஷ்டம்தான் மனசுக்காக இருக்கும். கடவுளே இது வந்துடணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல். வருமா வராதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருவோம் இன்றைக்கி. ஓகே, மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு கம்ப்ளீட் பண்ணலாம் வராது. 2 பீக் ஷிஃப்ட் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த அமௌண்ட்லாம் வரும் பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கி ஃப்ளாட் அப்படிங்கிறனால வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் பிரியாணி முபாரக்கில் தான் இருக்கோம். இங்கே வந்து நமக்கு எத்தனை ஆர்டர்னா 2 ஆர்டரு. ஒரு ஆர்டரு பிக்கப் டைம் 10:15, மணி 10:16 ஆகிட்டா. இன்னொரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா 10:30. இப்போ 10:15க்கான ஆர்டர் வந்து இன்னும் ஃபுட் ரெடி வரல. அப்போ 10:30க்கான ஆர்டரு எப்போ ஃபுட் ரெடி வரும்? அதுவே வரலன்னா அப்போ இதுக்கு எவ்வளோ? கிட்டத்தட்ட வந்து எப்படியும் அந்த 11 மணி வந்து 10 to 11 இங்கேயே முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பிக்கப் ஆரம்பிச்சில் காமிக்கிறோம் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்டர் வந்து என்ன பண்ணுறோன்னா, சொன்னல 2 ஆர்டர் பிக் பண்ணுற சொல்கிறேன்னு. கரெக்டாக 2 ஆர்டருமே பிக்கப். ஒரு ஆர்டருக்கு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆச்சு ஃபஸ்ட் ஆர்டர். 2வது ஆர்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே பிக்கப் 10:30 மணிக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் ஒரு ஆர்டரை பிக்கப் பண்ணி டெலிவரி பண்ணிட்டோம். 2வது ஆர்டர் டெலிவரி பண்ண போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? நைட்டு தெரு எவ்வளோ அமைதியாக சாந்தமாக இருக்குது. இதே பகலில் பார்த்தீங்கன்னா ஒரே கலகலன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்டர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டரு. 580 ரூபா. கஸ்டமர் வந்து 500 ரூபா அப்படியே சேவ் பண்ணிக்கணும். 600 ரூபாயை கொடுத்துட்டாங்க. நண்பா போச்சு நமக்கு, அவ்வளோதான். அந்த சர்ஜ் அமௌண்ட் எதுவுமே ஆட் ஆகலை, வெறும் 342 ரூபா.
அதாவது நமக்கு இப்போதைக்கு வந்துருச்சுன்னா 400 மேலே வந்திருக்கணும். ஓகேங்களா, ஆர்டர் எனக்கும் சேர்த்து வந்து 400 450 வந்திருக்கணும். 450 கிடையாது, இப்போ 342 ரூபா. 200 வந்து சர்ஜ் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தேன் அந்த 50 ரூபா. அப்போ நான் 542 வந்திருக்கணும். 200 காணாமல் போயிடுச்சு. இதுதான் வெறுப்பாக இருக்குது. இதுக்கு தான் வந்து அவங்க கால் பண்ணி சொன்னாலும் கூட இனிமேல் ஓட்டக்கூடாது நண்பா. சம்பவம் பண்ணி விட்டாங்களா. இது தேவையில்லாத வேலை தான். இருந்தாலும் என்னத்தை சொல்ல, காமிக்க பாருங்க. இப்போ ஏனிக்ஸில் இருக்கா இருங்க, இது எல்லாமே வெறும் 44 50 100 56 இருக்கா, 32. இந்த 73 பக்கத்தில் ஒரு மாதிரி மின்னல் மாதிரி இருக்கா. ஸோ அந்த அம்புக்குறி இருந்தால் தான் சர்ஜு. இந்த சர்ஜ் இல்லாமல் நமக்கு எதுவுமே ஆட் ஆகலை. இந்த 3 4 5 ஆர்டர், இந்த 5 ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 200 சர்ஜ் வந்துருந்துச்சு. ஆனால் அந்த 200 இல்லை. அந்த 200 இருந்துச்சுன்னா இப்போ 700 இருக்கா, 900 வந்துருக்கணும். நமக்கு ஒரு 700 தான் வந்துருக்கு. மணி 2:20 ஆகுது. 3 மணியோட ஷிஃப்ட்டு முடியுது. அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போக வேண்டியதான்.